கண்ணெதிரே தோன்றினாள். ஏய் சக்தி, வேண்டாம் சக்தி, வேண்டாம். அங்க அங்கே நில்லு, கிட்ட வராத, வராதுன்னு சொல்றல. அங்கே 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 இரு. வேண்டாம் வேண்டாம் சக்தி, வேண்டாம் சக்தி. என்ன சொன்ன? நீ பெரிய பெரிய பேய் பிசாசெல்லாம் பார்த்தவளா? அப்புறம் ஏன் என்ன பார்த்து பயந்து ஓடுற? தைரியமா நில்லு. சக்தி, அது அது அனிதா கிட்ட சும்மா சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன், வேற எதுவும் இல்ல. என்ன விளையாட்டுக்கு சொன்னியா? ஓங்கி உன்னை அடிச்சா வையே, வாய் அப்படியே திரும்பிக்கும். நான் சும்மா தானே இருந்தேன், எதுக்காக என் மேல இவ்வளவு கோவப்படுற? ஏய், கொலை செஞ்சதும் குத்தம், கொலைக்கு உடந்தையா இருந்ததும் குத்தம். ரெண்டுமே கொலை தான். அதனால நான் இப்ப உன் உயிரை எடுக்க போறேன். ஏய், சக்தி, ஏன் சக்தி இப்படி கொலவெறி பிடிச்சு அலையிற? நீ மனுஷியா இருக்கிறப்ப இப்படி எல்லாம் பேசவே மாட்ட. யாருக்கும் எந்த கெடுதலும் நினைக்காம அன்பான சக்தியா இருப்ப. இப்ப பேயா மாறினதும் உன் புத்தியும் மாறிடுச்சா என்ன? என்னை கோவப்படுத்தி பழி வாங்குற உணர்ச்சியை தூண்டி விட்டது நீயும் அனிதாவும் தான். உங்க ரெண்டு பேரோட உயிரையும் எடுத்தாதான் என் ஆத்மா சாந்தி அடையும். இல்ல சக்தி, உன்னை நான் முதல்ல கொன்னுட்டு அப்புறம் போய் அனிதாவை கொன்னு உனக்கு துணையா அனுப்பி வைக்கிறேன். இல்ல வேணாம் வேணாம், ப்ளீஸ் ப்ளீஸ் என்ன கொன்றாத. உனக்கு என்ன வேணும்னு சொல்லு, அத எல்லாத்தையும் நான் செய்யறேன். ஆனா என் உயிரை மட்டும் எடுத்துறாத ப்ளீஸ் சக்தி, ப்ளீஸ் என்ன விட்டுரு சக்தி, விட்டுரு. எத்தனை வாட்டி நான் உன்கிட்ட இப்படி எல்லாம் கெஞ்சிருப்பேன். அப்போ உன் மனசு இறக்கப்பட்டுச்சா? இல்லையே. ஹாஸ்பிட்டல்ல சிவா சார் உயிருக்கு போராடிட்டு இருந்தப்ப கூட அவரை பார்க்க வரக்கூடாதுன்னு சொல்லி என்கிட்ட விவாகரத்து பேப்பர்ல கையெழுத்து வாங்கின கண்ணஞ்சக்காரி தானே நீ. மன்னிச்சிரு சக்தி, உனக்கு செஞ்ச கெடுதல் எல்லாத்துக்கும் ஒட்டுமொத்தமா என்ன மன்னிச்சிரு, மன்னிச்சிரு. வேணும்னா அனிதா கிட்ட சொன்ன மாதிரி நானும் வீட்டு வேலை எல்லாமே செஞ்சு உனக்கு படையல் போடுறேன். என் உயிரை மட்டும் எடுக்காம என்ன மன்னிச்சிரு சக்தி, ப்ளீஸ் சக்தி, ப்ளீஸ் சக்தி. இப்ப செய்யறேன்னு சொல்லுவேன், ஆனா பொழுது விடிஞ்சதுக்கு அப்புறம் உன் புத்திய காட்டுவேன். நம்ப முடியாது. இப்பவே நான் உன் உயிரை எடுத்துறேன். இல்ல சக்தி, சக்தி வேணு சக்தி, சக்தி வேணு சக்தி, சக்தி வேணு சக்தி. நான் வேணா உன் தலையில, இல்ல இல்ல என் தலையில அடிச்சு சத்தியம் பண்ணி சொல்றேன். நாளை காலையில வீட்டு வேலை எல்லாத்தையும் செஞ்சு உன் மனச குளிர வைக்கிற, உனக்கு படையல் போடுற. போதுமா? போடுவியா? போடுற போடுற, கண்டிப்பா போடுறேன். போடல உன்னை நான் போட்டு தள்ளிடுவேன். இல்ல 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 சக்தி, இல்ல நான் கண்டிப்பா போடுறேன், உனக்கு கண்டிப்பா படையல் போடுறேன். என்ன ஒண்ணும் பண்ணிடாத சக்தி, ப்ளீஸ் சக்தி. இப்படி ஓடி போய் ரூமுக்குள்ள படுத்துக்கிறேன், என் பின்னாடி வந்துடாத என்ன? நான் அந்த வீட்ல என்னெல்லாம் வேலை பார்த்தனோ அது எல்லாம் நீ செய்யணும். இப்பவே நான் உன் உயிரை எடுத்துறேன். அத்தை, அந்த சக்தி பேயா வந்தான்னு சொன்னப்போ நீங்க என்ன எவ்வளவு கேவலமா இலக்காரமா பேசுனீங்க. இப்ப என்ன சொல்றீங்க? எனக்கு என்ன தெரியும்? அவ காஃபி எடுத்துட்டு வந்தா கத்தியால குத்த வந்தான்னு சொல்லும்போது நீ அவளை கொலை செஞ்ச பயத்துல அதையே நினைச்சிட்டு இருக்கறதுனாலதான் உனக்கு அப்படி தோணுதுன்னு நினைச்சேன். ஆனா அவ பாட்டுக்கு அருந்ததி அனுஷ்கா மாதிரி கண்ணு முன்னாடி வந்து நிப்பான்னு யார் கண்டா? என் ஃப்ரெண்ட்ஸுங்க பேய் இருக்கு பிசாசு இருக்குன்னு சொன்னப்பெல்லாம் நான் எத்தனை தடவை கிண்டல் பண்ணி சிரிச்சிருக்கேன் தெரியுமா? ஆனா இப்போ நேர்ல பார்த்ததும் தான் புரியுது. அத்தை, என் வாழ்க்கையிலேயே இப்பதான் முதல் முறையா பேய நான் நேர்ல பார்த்தேன். ஆமா, நான் மட்டும் என்ன தினம் ஒரு பேயோட டீ காஃபி டிஃபன் சாப்பிட்டுட்டு இருக்கேன். நீ வேற, நானே இப்பதான் முதல்ல பேய பாக்குறேன். ஆனா அத்தை, பரவாயில்ல அத்தை, அந்த சக்தி பேய் கொஞ்சம் நல்ல பேயா தான் இருக்கான்.
நாம அவளை அவ்வளோ டார்ச்சர் பண்ணிருக்கோம், அடிச்சிருக்கோம், கடைசியா கொண்டு ஏரியில தூக்கி போட்டிருக்கோம். அதுக்காக நம்மள பழி வாங்குறன்ற பேர்ல நம்ம 2 பேரும் ஒரு நாள் முழுக்க இந்த வீட்டோட வேலைக்காரியா இருந்து அவ இருந்தா என்னென்னலாம் செய்வாளோ அதை செஞ்சு வீட்டை கிளீன் பண்ணி அவளுக்கு பிடிச்சத செஞ்சு நம்மள படையெல்லாம் செஞ்சு போட சொல்லிருக்கா பாருங்க. அதுவே பெரிய விஷயம் அத்தை. ஆமா ஆமா, அதனாலதான் பிரியாக்கு கூட போனை போட்டு இன்னைக்கு வேலைக்கு வர வேண்டாம்னு சொல்லிட்டேன். சரி சரி, சீக்கிரம் இந்த வேலையெல்லாம் முடிச்சிட்டு சமையல் வேலையை ஆரம்பிச்சு சக்தி பேய்க்கு படையல் போட்டு சந்தோஷமா அனுப்பி வச்சாதான் நாம நிம்மதியா இருக்க முடியும். அனிதா, வேலைய பயபக்தியோட செய்யணும். இல்லன்னா அது சரியில்லை இது சரியில்லைன்னு அப்புறம் ஒரு வாரம் இப்படியே இங்கே தங்கிர போறா. ஆமா அத்தை, ரொம்ப பெர்ஃபெக்ட்டா பண்ணணும். யாரு கண்டா இப்போ நம்ம பேசிட்டு இருக்கிறது கூட எங்கேயாவது நின்னு கேட்டுட்டு கூட இருப்பா. ஆமா ஆமா, பேச்ச குறைச்சிட்டு வேலையை பார்க்கலாம். நேற்று சக்தி உங்களை பேய் மாதிரி வந்து மிரட்டி வேலை செய்ய சொன்னதும் பயந்துக்கிட்டு வேலை செய்றீங்களா? செய்யுங்க செய்யுங்க. நீங்க பண்ண காரியத்துக்கு நிக்க வச்சு சவுக்கடி கொடுக்கணும். சக்தி தான் உங்க மேல இறக்கப்பட்டு இந்த அளவு கொடுத்தாலே போதும்னு சொன்னா. என்னடா இது, வெளியில போயிட்டு திரும்பி வரதுக்குள்ள இந்து மாதிரியும் அனிதா மாதிரியும் 2 வேலைக்காரிங்க வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. என்னங்க இது? அனிதாவும் அண்ணியும் வரிஞ்சு கட்டிக்கிட்டு மாப் போட்டுட்டு இருக்காங்க. அதான் எனக்கும் ஒன்னும் புரியல ருத்ரா. இன்னைக்கு இவங்க 2 பேருக்கும் என்ன ஆச்சு? இந்து, அனிதா, இந்து, அனிதா. என்னங்க, 2 பேரும் உங்க கண்ணு முன்னாடி தானே நிக்கிறோம். நீங்க என்னமோ ரூம் பக்கம் பார்த்து இந்து அனிதான்னு கத்திட்டு இருக்கீங்க. இந்து, நீங்க 2 பேரும் உண்மையாவே இந்துவும் அனிதாவுமா? ஒரிஜினல் இல்லாம நாங்க என்ன பேயா? பேய்ங்கிற பேரை யூஸ் பண்ணாத, உடக்கி வாசி. என்ன பண்றது அத்தை, டக்குன்னு வந்துருச்சு. எங்களை பார்த்தா உங்களுக்கு டூப்ளிகேட் மாதிரி தெரியுதா? இல்ல இந்து, உண்மையாவே எனக்கு அப்படிதான் தெரிஞ்சது. நீயும் அனிதாவும் வேலைக்காரி ரேஞ்சுக்கு இறங்கி வேலை செய்வீங்கன்னு நான் கனவுல கூட நினைச்சு பார்க்கல. இப்ப பாத்துட்டீங்கல்ல, ஒட்டக்கமா பேசாம நில்லுங்க. என்ன நீ, என்ன இது? நீங்க எதுக்கு இந்த வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்கீங்க? இல்ல, காரணம்லாம் எதுவும் இல்ல. நாங்க செஞ்ச தப்புக்கு எங்களுக்கு நாங்களே தண்டனை கொடுத்துக்கிறோம். என்ன சொல்றீங்க? நீங்க 2 பேரும் தப்பு பண்ணதுன்னா லாக்கர் ஓபன் பண்ணி நகைங்களை எடுத்தீங்களே, அதானே? அதேதான் ருத்ரா. என்னோட ஃப்ரெண்டுக்கு அவசர தேவையா 50 லட்சம் தேவைப்பட்டது. அத உன்கிட்ட கேட்டு நீ என்ன ஏதுன்னு கேப்ப, அதுக்கு பதில் சொல்லி அதுக்காக நேரமாகுமேனு தான் அனிதா லாக்கர்ல உள்ள பணம் நகை எடுத்து ரொட்டேஷன் பண்ணலான்னு நினைச்சான்.
அப்பதான் உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சு அசிங்கமாயிடுச்சு. இருந்தாலும் தப்பு தப்பு தானே. அதான் இன்னைக்கு ஒரு நாள் வீட்ல இருக்கிற எல்லா வேலையும் நாங்க 2 பேரும் செய்யலான்னு முடிவு பண்ணிட்டோம்.